வணக்கம் மக்களே. தளபதி அவர்கள் வந்து தலைமை செயலகத்துக்கு போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா நீலாங்கரை அப்போ திடீரென காரை நிப்பாட்டியிருக்காரு. காரை நிப்பாட்டி அங்கே காத்திருந்த மக்கள் வந்து நேராக போய் பார்த்துருக்காரு. ஸோ 1 மந்த்தை பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அவர்கள் அவர் வீட்டிலேருந்து தலைமை செயலகத்துக்கு போகும்போதும் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ க்ரௌட் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா போகிறப்போ வரப்பையும் அவர் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீச் ஓரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கூட்டம் அவ்வளோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வீக் டேலே வந்து அவ்வளோ பேர் நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு இந்த தடவை சர்ப்ரைஸாக இறங்கி அவங்கள வந்து போய் பார்த்துருக்காரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து ஃபிஸ்ட் பம்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்கே வந்து திடீர்னு சர்ப்ரைஸாக இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சர்ப்ரைசஸ்லாம் தளபதி வந்து பண்ணுவார். ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான கிஃப்ட் மாதிரி தான் இது இருந்துச்சு. ஏன்னா அந்த 1 மந்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவே எப்போவுமே வெயிட்டிங் இருப்பாங்க. அவர் வரும்போதும் சரி போகும்போதும் சரி அதை பார்க்கறதுக்கு வந்து செமையாக இருக்கும். எப்பட்றா இவங்க 1 மாதமாக அந்த போகிறாரு வர்றாரு மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்களே அப்படிங்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து மக்கள் விரும்பி தளபதி வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ ஓட்டுகள் கிடச்சிருக்கு 2.5 வருஷ கட்சிக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வரவேற்பை பெற்றனால தான் மக்கள் முதல்வராக தளபதி விஜய் அவர்கள் வந்து பணியாற்றிட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து பல திட்டங்கள் பல மாற்றங்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 1 மாதம் வந்து கடந்திருக்கு. அதையும் தாண்டி வந்து மேலும் வந்து பல விறுவிறுப்பான திட்டங்கள் சுறுசுறுப்பான பல விஷயங்கள் வந்து பண்ண போகிறாரு. ஒவ்வொரு நாளுமே வந்து அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறாரு, என்ன திட்டங்கள் அறிவிக்க போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறது தான் வந்து இப்போ வந்து வந்தீங்கன்னா அப்படின்னா ஃபுல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதை தான் வந்து எப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ வெள்ளி அறிக்கை சொன்ன மாதிரியே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவரை ஜெயிக்க வச்ச பெரம்பூர் மக்களை வந்து திருச்சி கிழக்கு மக்களை வந்து போய் பார்த்தாரு. அதே மாதிரி பெரம்பூர் மக்களை கூடிய விரைவில் பார்ப்பாருன்னு சொல்லப்படுது. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி மீட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அங்கே உள்ள எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து ஃபுல்லாகவே சீரமைக்கப்பட்டு இருக்குது. ஸோ ரெடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஜூன் 22 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பெரம்பூர் மக்களை வந்து சந்திப்பார் அப்படிங்கிறது. மேலும் பல திட்டங்கள் வந்து மாஸ்டர் பிளான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா உமன் சேஃப்டியை இன்னுமே மேம்படுத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்க அவலங்கள் எல்லாமே ஸ்டாப் பண்ணப்படணும். அதுக்கு அதிரடியான ஒரு நடவடிக்கை தமிழக முதல்வர் எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ மக்கள் வந்து அதை வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சிங்கப்பெண் கொண்டு வந்தது வந்து வேறு லெவல் மக்களிடத்தில் வரவேற்பு பெற்றிருக்கு. அதே மாதிரி இதுக்குமே ஒரு தீவிர ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி தளபதி சிஎம் விஜய் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.